சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கடல் பாசி, பூவு, நட்சத்திர சோம்பு, கிராம்பு, பச்சை மிளகா 2, பே லீஃபு, மல்லித்தலை, புதினா. அடுத்து கேர்டு, இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, லைம் ஜூஸு, காஷ்மீரி சில்லி, வெயிட் இன்கிரன்ஸ், ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஜாமானை ஒவ்வொன்றா சிக்கனில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைம் ஜூஸு, இது தேவையான அளவுக்கு கேர்டு, மெயின் இன்கிரன்ஸ் ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா பொடி. இந்த 1 கிலோ சிக்கனை எப்படி மேரினேட், எந்த பிரியாணி பவுடரும் இதில் சேர்க்கல. நம்ம வந்து ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா வச்சு இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலாலேயே நாட்டு கொத்தமல்லி, சீரகம், பட்டைப்பொடி, சோம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, புதினா எல்லாமே சேர்த்துருக்காங்க. அதனால நம்ம எந்த பிரியாணி மசாலும் இதில் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலாவை வச்சு இந்த ஹைதராபாத் தம் பிரியாணியை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ மேரினேட் பண்ணி பிரியாணி பண்ணுறது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடணும். இப்போ ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா வச்சு மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு அடி கனமான பாத்திரத்திலையோ அல்லது நான்ஸ்டிக் கடாயிலையோ நம்ம வேக வைக்கணும். அப்போ வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா ப்ரௌனிஷாக அறுத்து அது மேலே கொஞ்சம் போட்டுக்கிடணும். அடுத்து கீ கொஞ்சம் அதில் ஊற்றிக்கணும். அடுத்து வெங்காயம் ஃப்ரை பண்ண எண்ணெய் கொஞ்சோண்டு அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம சிக்கனை வேக வைக்கணும். பிரியாணிக்கு தேவையான ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா இதிலேயே போட்டு மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம இனி தட்டு போட்டு மூடி லிட்டை போட்டு கவர் பண்ணி வேக வைக்கணும். சிக்கன் வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த சைடு அரிசியை எப்படி வேக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு சிக்கன் வெந்துட்டுருக்கு. இங்கிட்ட அரிசிக்கு ஒலை கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அரிசியில் கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு புதினா, மல்லிச்செடி, கிராம்பு, நட்சத்திர பூவு, ஜாதிபத்திரி எல்லாம் போட்டாச்சு. கடல் பாசி எல்லாம் போட்டாச்சு. மேற்கொண்டு 2 ஸ்பூனு நெய், கொஞ்சோண்டு லைம் ஜூஸு, மெயின் இன்கிரன்ஸ் ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா பொடி சிறிதளவு, அதில் உள்ள சோம்பு, ஏலக்காய், பட்டை, அதில் ரைஸில் ஃப்ளேவர் இறங்குறதுக்காக இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருந்த அரிசியை தண்ணியில் சேர்க்கணும். நான் பாஸ்மதி ரைஸு அரைக்கு அப்படியே எடுத்திருக்கேன். ரைஸ் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டணும். போட்ட எல்லா மசாலா சாமான் ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா பொடி அளவு எல்லாம் சேர்த்து ரைஸ் வெந்துட்டு வெந்த உடனே அதை தனியாக எடுத்து வச்சிடணும். ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸும் ரெடியாகி வச்சுருக்கோம். நம்ம வெந்த ரைஸை மேலே தம் பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். ரைஸ் வேக வைக்கிறதுலையே ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா பவுடர் தண்ணியில் போட்டாச்சு. அதனால் ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலாவோட ஃப்ளேவர் ரைஸில் இறங்கியிருக்கும். எல்லா பக்கம் போட்டாச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வறுத்து வச்சுருக்கிறத அது மேலே போடணும். சிறிதளவு நெய், அப்புறம் பாலில் வந்து சுடுபாலில் சஃப்ரான் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கோம். அதை லைட்டாக ஊற்றணும். அடுத்து ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா போட்ட சிக்கன் வேக வச்சுருந்த அந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலை, புதினா. ஏற்கனவே ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா பொடியில் கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா எல்லாம் சேர்த்துருக்காங்க. மேலும் ஒரு க்ரீனிஷ் கலருக்காக இதையும் நம்ம ஹைதராபாத் தம் பிரியாணியில் போடுறோம். மேற்கொண்டு இருக்கிற அரிசியை அதிலேயே போடணும். இருக்கிறது எல்லாத்தையும் ஈவனாக அதிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இருக்கிற ரைஸை போட்டாச்சு. அதையே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தால் அதில் அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு சஃப்ரான் சிறிதளவு, சிக்கன் வேக வச்சிருந்த தண்ணி, நெய், மீதமுள்ள லைம் ஜூஸு, ஃபைனலாக மல்லி, புதினா. ரைஸ் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. ஆல்ரெடி வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் மட்டும் ஊற்றணும் தம் போடுறதுக்காக. இப்போ லிட்டை வச்சு மூடி அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ வெளியில் எதுவும் ஆவி எதுவும் போகாதபடி கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் போடணும். போட்டுட்டு ஹைதராபாத் பிரியாணி எப்படி ரெடி ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி சர்வ் பண்ணுவோம்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. ஐஎன்ஆர் கிரீஸ், மினிக், நான்வெஜ் மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஹைதராபாத் பிரியாணி ரெடி டு ஈட்.